Hello friends, this is Kamal Kannan. Welcome to my YouTube channel. நான் இன்னைக்கு ஒரு 3 ஸ்டாக்கோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் வீடியோ பண்ண போகிறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி நான் போன வாரம் அப்டேட் பண்ண கெய்னர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஸ்டாக்கோட ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்துட்டு அந்த ஸ்டாக்ஸுக்கு நம்ம போகலாம். ஒரு 1 வீக் முன்னாடி நான் இந்த கெய்னர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனோட ஸ்டாக் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்டேட் பண்ணியிருந்தேன் யூடியூப்பில். ஓகே, இப்போ இந்த ஸ்டாக் நான் அப்டேட் பண்ணும்போது 274 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. வித்தின் 1 வீக்கில் இந்த ஸ்டாக் 24% கிட்ட அப்சைட் மூவ் ஆயிருக்கு. இது இன்னுமே மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் இப்போ என்ட்ரி பண்ணுறது இந்த ஸ்டாக்கில் அட்வைசபிள் கிடையாது. இந்த ஸ்டாக் வித்தின் இந்த ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் 20% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி நிறையா ஸ்டாக்ஸ் நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸில் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பட் இவ்வளோ குயிக்காக ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்னு எல்லா ஸ்டாக்கும் கொடுக்குன்னு சொல்ல முடியாது. இந்த ஸ்டாக் ஆனால் குயிக்காக ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. எனிஹவ் அரௌண்ட் 25% கிட்ட நான் ப்ராஃபிட்டில் இருக்கேன். ஓகே, நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ரெகுலராக என்னோடய யூடியூப் சேனல் பாருங்கள், யூ கேன் சி. அண்டு நான் கிளியராக சொல்லிக்கிறவங்க, இது ஜஸ்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும்தான். நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே முக்கியம். நீங்கள் என்னோடய அனாலிசிஸ் பேஸ் பண்ணி எந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாவும் நீங்கள் எடுக்க வேண்டாம். ஜஸ்ட் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். நான் உங்களோட ப்ராஃபிட்க்கோ லாஸ்க்கோ பொறுப்பு கிடையாது. நீங்கள் உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டிசிஷன் மேக் பண்ணுங்கள் பிஃபோர் இன்வெஸ்டிங். ஓகே, இன்றைக்கி நான் 3 ஸ்டாக் என்னோடய டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்டேட் பண்ணலான்னு வந்திருக்கேன். ஃபஸ்ட் ஸ்டாக் யூபிஎல், யுனைடெட் பாஸ்பரஸ் லிமிடெட் கம்பெனி. ஓகே, இந்த ஸ்டாக் இது வீக்லி டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ஸோ ஒவ்வொரு கேண்டிலுமே ஒரு வீக் ரெப்ரசன்ட் பண்ணுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 2021 ஜூன்லேருந்து இந்த ஸ்டாக் இந்த சேனல் பேட்டர்னில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. யூபிஎல் ஸ்டாக் லாஸ்ட் 21 to இப்போ 24 அரௌண்ட் 3 இயர்ஸ் இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ளே தான் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இப்போ இது ஒரு பிரேக் அவுட் பாயிண்டில் இருக்குது. ஏன்னா இது இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்போ ஒரு புல்லிஷ் மூமெண்டமில் இருக்குது. ஸோ 2-3 வீக்ஸில் இந்த ஸ்டாக் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே மூவ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். லாங் டைமில் இந்த ஸ்டாக் ஒரு நல்ல வேல்யூ பை கூட. நீங்கள் இந்த ஸ்டாக்கு இன்வெஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னா அரௌண்ட் இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் நம்ம ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் விற்கணும் அப்படின்னா அரௌண்ட் 15% கிட்ட ஸ்டாப் லாஸ் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம். இது ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக் தான். ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணாலும் ஒரு நல்ல ரிட்டர்ன் அதில் பார்க்க முடியும். ஸோ நான் இந்த ஸ்டாக்கில் ஹோல்டிங் வச்சுருக்கேன்னா கேட்டிங்கன்னா இல்லை, நான் இனிமேல் தான் இந்த ஸ்டாக்கில் என்ட்ரி ஆகணும். பேஸ்ட் ஆன் இந்த 1 or 2%. இன்றைக்கி ஒரே நாள்லேயே 3% மூவ் ஆயிருக்கு, அப்சைட் மூவ் ஆயிருக்கு 3.86%. ஸோ 1 or 2% கொஞ்சம் டவுன் ஆச்சு அப்படின்னா டே கேண்டில் என்ட்ரி பார்த்துட்டு இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஓகே, இது ஒரு கெமிக்கல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. அக்ரிகல்ச்சர் கெமிக்கல், இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல், டிஃப்ரெண்ட் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் இந்த கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் நீங்கள் இந்த கம்பெனியோட வெப்சைட்டுக்கு போய் இதோட எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்க முடியும். நான் பண்ணுறது ஜஸ்ட்டு டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் கிடையாது. ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் த கிராஃப்ஸ் ஒன்லி நான் இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பந்தன் பேங்க். பார்த்தீங்கன்னா பந்தன் பேங்க் பேங்கிங் செக்டாரில் கீழே வரும். இந்த ஸ்டாக் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது 2020 லோ கிட்ட இருக்குது. இந்த ஸ்டாக்கு கிட்டத்தட்ட ஆல் டைம் லோ கிட்ட இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கும் அரௌண்ட் 2021 3 இயர்ஸ் இந்த சேனல் பேட்டர்ன்லேயே பிரேக் அவுட் ஆகிட்டுருக்கு. இந்த சேனல் பேட்டர்ன்லேயே தான் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. என்னுடைய
அனலைசிஸ் படி இந்த ஸ்டாக் இந்த டைம் வந்து மேலே அப்சைட் மூவ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. மேபி இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் கன்சல்டேட் ஆகலாம். இதோட ரிட்டர்ன் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா, இந்த சேனலை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அரௌண்ட் 400 வரைக்கும் கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 400-450 வரைக்கும் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் லாங் டேர்மில். ஸோ இதுலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக நான் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். இந்த இடத்துல மேபி கன்சல்டேட் ஆகலாம் இந்த ரேஞ்சில். ஒன்ஸ் இது பிரேக் பண்ண பிறகு ஒரு நல்ல அப்சைட் மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ இது என்னோட ரெண்டாவது ஸ்டாக். என்னோடய தேர்ட் ஸ்டாக் வந்து ஹாப்பியஸ்ட் மைண்ட். இது ஒரு ஐடி கம்பெனி. இந்த ஸ்டாக் வந்து இந்த சப்போர்ட்டில் வந்து 3 டைம் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. அண்டு ரெசிஸ்டன்ஸும் லைன்ஸில் 4 டைம்ஸு ரெசிஸ்டன்ஸு கீழே வந்திருக்கு. இந்த ஸ்டாக் இன்னும் அப்சைட் மொமெண்ட்டுக்கு இன்னும் திரும்பலை. ஆனால் இது அப்சைட் மொமெண்டம் திரும்ப வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த ஏரியாவிலேயே நம்ம கொஞ்ச நாளுக்கு அக்குமுலேட் பண்ணோம் அப்படின்னா அரௌண்ட் 1 or 2 months நம்ம அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக இது ஒன்ஸ் இட்ஸ் ப்ரோக் அவுட் ஆகும்போது இது ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த சப்போர்ட்டுக்கிட்ட வந்துச்சுனாவோ இல்லை இந்த ஏரியாவில் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அக்குமுலேட் பண்ணோம் அப்படின்னா அரௌண்ட் 50% வரைக்கும் கூட நம்ம ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த டைம் பீரியட் ஆஃப் ஒரு 6 month அந்த ரேஞ்சில். ஸோ இது உங்களுடைய எஃப்டி ரிட்டர்னை விட நல்ல ரிட்டர்னாக தான் இருக்கும். பட் ரிஸ்க் இருக்குது. இந்த சப்போர்ட் உடைச்சதுனாலும் கீழே நிறைய இறங்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம மினிமம் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா நியர் இந்த சப்போர்ட் லைன் கிட்ட இருக்கும்போது நம்ம பை பண்ணால் பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஓகே, இதுதான் இந்த இன்னைக்கு நான் அப்டேட் பண்ண இந்த 3 ஸ்டாக் டீட்டெயில்ஸ். நீங்கள் உங்களோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் வச்சு மட்டும் வாங்கலாம், இல்லை ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் சில பேர் பண்ணுவாங்க. நான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பேஸ் பண்ணி தான் மோஸ்ட்லி ஸ்டாக்ஸ் பை பண்ணுறேன். எகைன் நான் சொல்லிக்கிறதுன்னா ஐ எம் நாட் எ செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர். நீங்கள் பிஃபோர் இன்வெஸ்டிங் நீங்கள் உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஐ எம் நாட் த ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ். ஓகே, thank you for watching my YouTube channel. If you like this video, you can like and subscribe for more updates. Thank you.